الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حتى لعبد الله جاع مطهرا وبوجه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وأحسن منك لم ترى قط عين وأجمل منك لم تلد النساء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حي القيوم الله جل جلاله அவனது ஹபீபுல் ஆதமான ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் ஜமீல் الشيم شفيع الأمم صاحب الجود والكرم روح الوجود حبيب رب العالمين جد الحسن والحسين نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் இஸ்முல் ஆலமாகிய தெய்வீக திவ்ய திருநாமமாகிய முஹம்மத் என்னும் அழகு தெய்வீக அழகு சௌந்தரியம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திருநாமத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா எவ்வளவு அற்புதமாக அதோடைய மஅனாவை, அதோடைய பொருளை, அதோடைய மீனிங்கை, அதோடைய தர்ஜுமாவை, அதோடைய தஅவீலை, அதோடைய தஷ்ரீஹாத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா எவ்வளவு அற்புதமாக அமைத்துள்ளான் என்பது குறித்து நாம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானின் அஹ்லு பைத் அத்ஹாராஹிய ஜத்தி குர்ரத்தைனி மல்ஜாய் ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منه دهر الدار ஆமீன். நாயகம் அவர்களின் மேலாம்பரமான
இல்முல் ஹசானாவில் இருந்து இஸ்முல் ஆலத்துடைய தஷ்ரிஹாத் ஷரீஃப் நாம் பார்த்து வருகின்றோம். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்த வஅலம் அஹ்லு பைத் அத்ஹார் قبل رسول الله بضعة محمد مضغة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام قدمين الشريفين الطيبين الطاهرين النيرين النسيرين نور القدس العلي العليمان நம்முடைய அருமை உம்மா سيدة محي الدين ميرا صاحبة رضي الله تعالى وافاض علينا البركات منها دهر الدار آمين آمين. அவர்களின் உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸில் இன்றைய தினம் மாஷா அல்லாஹ் 4வது மஜ்லிஸில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு 4வது மஜ்லிஸில் இருக்கிறோம். மாஷா மஜ்லிஸுடைய தொடக்க நாள்ல இஸ்முல் ஆலத்துடைய அந்த முழு அல்ஃபால் தய்யிபாவையும் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய மதது இனாயத்து ஹிமாயத்து கொண்டு அதனுடைய தஷ்ரீஹாத்தை இமாம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எவ்வாறு தல்கீன் செய்யறாங்கன்னு பார்த்தோம். முஹம்மத் புகழப்பட்டவர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனென்று வேறொன்று இல்லாத நிலையில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், வேற எதுவுமே இல்லை. எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கணுங்கிற அந்த இராதத்தை ரப்புல் ஆலமீன் கொள்வதற்கு முன்பதாக அல்லாஹ் அவனென்று வேறொன்று இல்லாத நிலையிலேயே அவனுடைய நூறாக அவன் முஹம்மதை கண்டு அவன் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தான். மாஷா அல்லாஹ் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தான். புகழப்பட்டவர்கள் முஹம்மத், புகழப்படுபவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்லூகாத்துகளை படைப்புகளை எப்போ தஹ்லீக் செய்தானோ அந்த அத்தனை படைப்பும் முதலாக அல்லாஹ் செய்ய வச்ச வேலையை அவன் ஹபீபுல் ஆலத்துடைய திருப்புகழ் தான். மாஷா எல்லா படைப்பும் மலாயிகே ஆலா, அர்வாஹ் முகத்தஸா, இன்னுமுள்ள ஜமாதாத், நபாதாத், ஹைவானாத், இன்ஸ், ஜின், வானம் பூமியில உள்ள அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மக்லூகாத்துகளான கைருல்லாக்கள், மாசிவல்லாக்கள் அத்தனையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் நாயக கோமான் அவர்களை போற்றி புகழுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனன்று வேறொன்று இல்லாத நிலையில அவன் அவனுடைய நூறாய் கண்ட முஹம்மதை அவன் புகழ்ந்து கொண்டிருந்தான். புகழப்பட்டவர்கள் படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஹ்லீக் செய்தவுடன் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் புகழ சொன்னான். புகழப்படுபவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள் என்றும் அவர்களது புகழ் மாஷா என்ன ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும், ஜொலித்துக் கொண்டே இருக்கும். மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹையாக இருக்கும் காலமெல்லாம் அவன் மாஷா என்ன கதீமானவன், ஹையில் அவனுக்கு மௌத்து கிடையாது. அவன் ஹையுல் கய்யூம். மாஷா அவன் நித்திய ஜீவன், நிலையானவன். அவன் எப்படி நித்திய ஜீவனோ நிலையானவனோ அதுபோல் அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹம்து தய்யிபாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன என்றும் அதை அல்லாஹ் நிலையாக்கி வைத்திருக்கிறான். மாஷா இப்ப முஹம்மது என்னும் இஸ்முல் ஆலத்துடைய 5 அல்ஃபாத் தய்யிபாவும் ஒன்றாய் இருக்கிற அந்த அற்புதமான நிலையில உள்ள மானா இது. மாஷா ஒரு மீம மாஷா அடுத்து தள்ளி வச்சுட்டு பார்த்தோம். ஹம்மத் அதிகமான புகழுக்குரியவர்கள் பார்த்தோம். மாஷா அதிகமான புகழுக்குரியவர்கள். 3வது ஆள் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் அந்த ஹாவை தலிட்டு நேற்றைய தினம் மாஷா முமித் பேருபகாரம் புரியக்கூடியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இராதத்தில் இருந்த அஷியாவுகளை அவன் தஹ்லீக் செய்யும் போது எல்லா அஷியாவுகளுக்கும் உஜூது கொடுத்தவர்கள். மாஷா அல்லாஹ் முமித். இன்றைய தினம் மாஷா அல்லாஹ் அந்த மீமையும்
தள்ளி வச்சுட்டு மாஷா அல்லாஹ். எதுல ஒரு மீமு ஒரு ஹா ஒரு மீமு, அதாவது தஜ்தீதா இருக்கிற மீமுல என்ன ஒரு மீமை தள்ளி வச்சுட்டு, முமித்துல ஒரு மீமை தள்ளிட்டு 3 தஃபரை நவத்தி வச்சுட்டு பார்க்கிறோம். மத் மத் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நசிய ஷரீஃபுடைய பாப் என்ன? மத். மத்னா மானா என்னங்க? மத் எல்லையில்லாத உயர்வுக்குரியவர்கள் மாஷா. மத் மாஷா அவர்களது உயர்வுக்கு மாஷா என்ன கிடையாது? ஹத்து கிடையாது மாஷா. மத் மாஷா உயர்வானவர்கள் மாஷா. அந்த உயர்வு என்ன வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை அன்றி வேறு யாராலையும் நாயகத்தின் உயர்வை விளங்க முடியாது மாஷா. அதனாலதான் இமாம் ஷரஃபுத்தீன் பூஸிர் நாயகம் சொன்னாங்க, وَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ قَوْمٌ نِيَامٌ تَسَلَّوْا عَنْهُ بِالْحُلْمِ. நாயகமே, தங்களுடைய மகா உயர்வை, மகா உன்னதத்தை, மகா கௌரவத்தை யாரால விளங்க முடியும் நாயகமே? உலகத்துல மனுஜன் எல்லாம் என்ன சிறு தூக்கத்துக்கு, கொஞ்சம் தூக்கம் வந்து அப்படியே என்ன சொக்கி விழுந்துரும். நாம சிறு தூக்கத்துக்கு அடிமையான படைப்பு இதெல்லாம். கொஞ்சம் பசி வந்தா என்ன எல்லாம் பறந்து போயிடும். எவ்வளவு பெரிய ஃபகீஹ், பெரிய என்ன அல்லாமாவா இருக்கட்டும், பெரிய முஸ்லியாரா இருக்கட்டும், அவருக்கு சரியான பசியா இருக்குது. அப்ப போய் மசாலா கேட்டா என்ன சொல்லுவாரு? போனா முதல்ல மசாலா கொண்டா, ஏதாவது இந்த நேரத்தில் மசாலாவது குசாலாவது. முதல்ல என்ன நல்ல மசாலா, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல மசாலா ஐட்டம் கொண்டா, பசிக்குது எனக்கு. காரணம் என்ன? பசி வந்தா எல்லாம் போயிடும். அப்ப இமாம் பூஸி என்ன சொல்றாங்க? வகைஃப யுத்ரிகு ஃபி துன்யா ஹகீகத்து. அனாசிராத்துகளுடைய இந்த கௌனியத்துடைய அனாசிராத்துக்கள், அதாவது அனாசிராத்து என்னங்க? அதாவது ஒளி, நெருப்பு, காத்து, தண்ணி, மண்ணு, பஞ்சபூதங்கள் சொல்றோமே அனாசிராத்து. இந்த அனாசிராத்துகளுடைய அஹ்வாலாத்துகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஷெய் நாயகமே, இதையெல்லாம் விட்டு மகா பரிசுத்தமான தங்களோட உயர்வை எப்படி நாயகமே விளங்க முடியும்? எப்படி விளங்க முடியும்? விளங்குச்சா? கூண்டுல நிற்கிற கிளியா இருக்கிற ஒரு கிளி, கூண்டுல இருக்கிற கிளி என்ன, இந்த உலகத்துல எது அஸ்தகிரி, எது மஷ்ரிக், எது மகரிபுன்னு அந்த கிளிக்கு தெரியுமா? அது பிறந்ததே கூண்டுல தான், பிறந்ததுலேருந்து கூண்டுலேயே தான் இருக்குது, கூண்டை விட்டு வெளியானதே இல்லை. அந்த கிளிக்கு மஷ்ரிக் மகரிபு தெரியுமா? அது தெரிஞ்சாலும் கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை நாயகமே. தாங்களை மாஷால்ல என்ன யாராலையும் விளங்க முடியாதுங்கிறது தான் மாஷால்ல என்ன பெரிய ஆச்சரியம். மாஷா அல்லாஹ்வை தவிர தாங்களை வேற யாராலையும் விளங்க முடியாது மாஷா. நாயகத்துல உயர்வு. இந்த தஜ்தீதான மீமுல ஒரு மீமை தள்ளி வச்சு 3 ஹர்ஃப நவத்திட்டு 2 ஹர்ஃப மட்டும் வச்சா. முஹம்மது இஸ்முல் ஆலத்துல என்ன 5 அல்ஃபால தைபா இருக்குதுல்ல, ஒரு மீமு, ஒரு ஹா, இன்னொரு மீமு, 3 ஹர்ஃப நவத்தி வச்சுட்டு மாஷா 2 ஹர்ஃப மட்டும் பார்த்தா மத். மத்னா என்ன? உயர்வானவர்கள் மாஷா. அந்த உயர்வை என்ன யாராலே அறிய முடியாது மாஷா. அந்த உயர்வு மாஷா அல்ல யாராலே அறிய முடியாது மாஷா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு முறை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வஅலம் நாயக கோமானுடைய திரு ஹதரத் ஷரீஃபுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரா. நாயகத்தை பார்க்கறதுக்கு ஜிப்ரீல் வர்றாரு மாஷா அல்லாஹ். என்ன எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உலுல் அஸ்முகளுக்கும் கூட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அல்லாஹ் ஏதாவது ஒரு கபர், ஒரு வஹி கொடுத்தா தான் அந்த வஹியை கொண்டு வருவாப்பன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இல்லாட்டி என்ன அந்த உலுல் அஸ்மு
ஜிப்ரீல் வாங்கன்னு கூப்பிட்டா ஜிப்ரீல் வரமாட்டாப்புல. அது ஜிப்ரீலுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடையாது. அல்லாஹ் ஏதாவது ஒரு வகை கொடுத்து விடுறான். நபி இல்லை நான் சொல்றது, ரசூல் அல்ல, உலுல் ஆஸ்மு. உலுல் ஆஸ்மு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ் ஜிப்ரீலே வாங்கன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஆனால் தாரணி போற்றும் தண்ணி ஏறற்ற தாஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வால நாயக கோமானுடைய திருஹதரத்துக்கு மாஷா அல்லாஹ் நாயகம் எப்பெல்லாம் நாயகம் மாஷா அல்லாஹ் அழைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வருவாப்புல மாஷா அல்லாஹ். நாயகம் அழைக்காமலும் மாஷா அல்லாஹ் ஹித்மத்துக்கு வந்து ஹாஜராகுவாங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் எடுத்த சம்பவத்துக்குள்ள போறேன். ஜிப்ரீல் வந்தாரு சொன்ன ஆரம்பிச்சேன்ல, அதுக்கு போது இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான மாளிகைக்கு, நாயகத்துடைய கிரேட் பேலஸ், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பழக்கத்தில் நாயகத்துடைய வீடு நம்ம சொல்லக்கூடாது. எவனுக்கு அரமணங்கிறோம் சர்வலோகத்துக்கு ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹதரத் கரீம் மாஷா அல்லாஹ் என்ன அது அர்ஷுல் அலீமை விட மாஷா அல்லாஹ் மகா உன்னதமான மகா கௌரவத்துக்குரிய பைத்துல் அலீம் மாஷா அல்லாஹ் ஹதரத்துல் அலீம் ஹதரத்துல் கரீம். ஹதரத்துல் கரீம் நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுக்கு ஒரு முறை என்ன சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு வர்றாங்க. அதே நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நாயகத்துடைய ஹதரத்துல் கரீம்ல முபாரக்கான பாபு ஷரீஃப் மூடி இருக்கு. பாபு ஷரீஃப் மூடி இருக்கு. அப்போ சையதுனா அலி நாயகம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்த உடனே சித்திக் தாங்கள் தட்டுங்க மாஷா அல்லாஹ், நான் தட்ட மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இதுவா அலி நாயகம் சித்திக் நாயகத்துக்கு என்ன இக்ராம் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். இங்க ஒரு குரூப் என்ன சொல்ல வேணாம். அலி நாயகத்தை உயர்த்தி அலி நாயகத்துடைய மகத்துவம் பேசுற சித்திக் நாயகம் திட்டுறாங்க மாதல்ல. புரிஞ்சா? அலி நாயகம் வர்றாங்க நாயகத்துடைய தெய்வீக ஜீவிதத்தில் சன்னிதானத்துக்கு. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்த உடனே நான் தட்ட மாட்டேன் பாபு ஷரீஃபை, முபாரக்கான கதவை நீங்க தட்டுங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க அலியை நான் தட்ட மாட்டேன் மாஷா அல்லாஹ். தங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால சொல்ல நான் கேட்டிருக்கிற மாஷா அல்லாஹ் அந்த அஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. அலியே துனியா ஆখিরাத்திலையும் தாங்கள் என்னுடைய அருமை சகோதரர் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயா லிசான் ஹக்குல் கரீமால் லிசான் ஹக்குல் கரீமால் சொல்ல மாஷா அல்லாஹ் நான் கேட்டிருக்கிறேன். ஆகையால என்ன ஆகையால மாஷா அல்லாஹ் பாபு ஷரீஃபை நான் தட்ட மாட்டேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயகம் அலி நாயகத்தை பார்த்து சொன்னாங்க. அலி நாயகம் சொன்னாங்க யா அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால் பிஷார செய்ய ஏகாதால நான் கேட்டிருக்கிறேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன் மாஷா அல்லாஹ். கைருல் பஷர் பஅதல் அன்பியாஇ பித்தஸ்தீக். அம்பியாக்களுக்கு அடுத்தது மனித சமுதாயத்தில் மிக்க சிறப்புக்குரியவர்கள் தங்களை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மாஷா. ஆனால் நான் தட்ட மாட்டேன், நீங்க தட்டுங்க. இப்படியே நான் தட்டு நீ தட்டுன்னு 40 பிஷாரது. அப்படி சொல்றதுக்கு நேரம் இல்லை, நம்ம பரக்கத்துக்கு நான் இன்னொரு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம். 40 பிஷாரத்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா மாஷா அல்லாஹ். ராமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வலோகத்தில் எல்லாம் நடத்தி வைக்கிறாங்க அவங்க தானே மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? இதமா எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு மாளிகைக்குள்ள நாயகம் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய தெய்வீக திருப்பாத மலரடியில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் ஒரே நாயகரே சோபனம் உண்டாவதா தங்களுக்கு. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன எதுக்கு வந்தாப்புல? நாயகமே அலியும் அபூபக்கர் என்ன வெளியே கதவு தட்டுறதுக்கு நான் தட்டு நீ தட்டுன்னு அதை நிற்குது. நினைச்சா தாங்கள் உத்தரவு கொடுத்தா நானே திறந்துடுறேன், இல்லாக்கிட்டு கியாமத்து வரைக்கும் ரெண்டு பேரும் என்ன தட்ட மாட்டாங்க மாஷா அல்லாஹ் இருந்தாங்க.
அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி அபு துராப் குர்ரத்துல் பத்தூர் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபால் அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹல் தார் ஆமீன் கைருல் பஷர் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருக்கு எவ்வளவு இக்ராம் தாதீம் செய்றாங்க பாருங்க. அதே நேரத்தில் ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அலி நாயத்துக்கு எவ்வளவு இக்ராம் தாதீம் செய்றாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம என்னங்க நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கட்டாயம் படிச்சு கொடுக்கணும். இது மாஷா என்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவா ஏத்தகாதா இருக்குது மாஷா அல்லாஹ். விளங்குச்சுங்களா? அப்ப மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எதுக்காக? நாயகமே தாங்க உத்தரவு கொடுத்தா கதவை நான் திறந்து விட்டுருவேன். மாஷா அல்லாஹ் உலுல் அஸ்முக்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இருந்து வஹீ கொண்டுட்டு வர ஒரு வேளைக்கு தான் ஜிப்ரீல் வருவாப்புல. தாஜுல் அம்பியா இவர் முர்சலீன் சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திரு மாளிகையில கதவு திறந்து விடுறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வர்றாங்க மாஷா. கதவு திறந்து விடுறதுக்கு மாஷா நாயகத்துரி முபாரக்கான பாபு ஷரீஃப் மாஷா. ஹை காரணம் என்ன? நான் யார்? மத் மகா உயர்வுக்குரியவர். ஜிப்ரீலுக்கு என்ன? கதவு திறந்து விடுற மட்டும் பண்ணல, இங்க வேலை. அப்படி கதவு திறந்து விடுற அந்த ஒரு சபபுக்காக முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீமுக்கு போனவர் நிஸ்பத் ஷரீஃப் கிடைக்கணும் மாஷா அல்லாஹ். வல்லுஹா வஜூல் அலைஹி பா சஆத ஜியாரத் நஸீபா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன் ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலைஹி முடி பா சஆத ஜியாரத் நஸீபாவுங்கற அந்த ஆசையில ஓடி வந்துக்கறாங்க மாஷா. அந்த ஆசையில மாஷா அல்லாஹ் ஓடி வந்து. காரணம் என்ன? நாங்க யாரு? மத். நாங்க யாரு மாஷா அல்லாஹ்? மத் மாஷா. முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலத்துடைய மகா மகத்துவம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் நம்ம ஓதும்போது நமக்கு அதோடைய லஸ்ஸத் உண்டாகும் மாஷா. சுல்தான் ஹாரூன் ரஷீத் அல் பாதுஷா ரஹிமஹுல்லாஹ் நாயகத்துடைய அருமை பெரியாப்பா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரையில் வந்தவங்க. யாரு? ஹாரூன் ரஷீத் பாதுஷா அப்பாசியா கிலாஃபத்துல வந்த ராஜா. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி ஜுபைதா காத்தூன். ஜுபைதா காத்தூன் என்ன மாஷா அல்லாஹ் பெரிய மூமினத், நாயகத்துடைய பெரிய ஆஷிகா. அது மட்டுமல்ல, மக்கா முக்கர்ரமால ஜம்சம் கிணறு மட்டும்தான் உண்டு, வேற தண்ணி வசதி கிடையாது. ஆனா அப்போ ஹாஜிகளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது மலஜனங்களுக்கெல்லாம் போனா என்ன, அது துப்புராக்கிறதுக்கு வேற சாதாரண தண்ணி தேவைப்பட்டுச்சாங்க. ஜம்சம் கூட வேலை செய்ய முடியாதுல்ல. ஜம்சம் என்ன முபாரக்கானது, அதை கொண்டு செய்ய முடியாத வேலைக்கு என்ன தண்ணி வசதி தேவைப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் சதகா செய்வார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜுபைதா காத்தூன் அந்த சீதைக்கு தான் கொடுத்தா மாஷா அல்லாஹ். ஜுபைதா காத்தூன் அவர் அல்லாஹ் மரகத் ஹாதா மாஷா என்ன செஞ்சாப்புல அந்த வசதி பண்ணாப்புல மக்கா முக்கர்ரமால. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன ஹைல் வர்ற காலம் வந்துருச்சு. அப்போ நீயத் வச்சுட்டாப்புல, யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜி முடிச்சுட்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா ஜியாரத் ஷரீஃப் முடிச்சுட்டு மதீனா ஷரீஃப்ல நான் புறப்படுற வரையிலையும் ஹைல் வராமல் காப்பாற்ற நாயனே அந்த தண்ணி வசதி பண்ணுறேன்னு சொல்லி நதர் வச்சுக்கிட்டாங்க, நீயத் வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் அது மாதிரி ஆகி கொடுத்தாங்க. ஹை அப்போ சுபைதா காத்தூன் உம்மா அவங்க இன்திகால் ஆன பிறகு மூத்தான பிறகு மாஷா அல்லாஹ் என்ன அவங்கள மனாமுல கண்டாப்புல. யாரு கண்டா? ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஹாரூன் ரஷீத் பாதுஷா மட்டும் காணல, அந்த நேரத்தில் இருந்த ஈராக்குடைய காதியல் கொல்லாத்தும் மனாமுல கண்டாங்க. ஒரே நாள் சேம் டே. ஜன்னத்துல சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் பிரம்மாண்டமான சொர்க்கம். அதுல ஒரு பெரிய ஒளிவான ஊஞ்சல் போட்டிருக்குது. அதுல மாஷா அல்லாஹ் என்ன சுபைதா காத்தூன் அந்த உம்மா மாஷா அல்லாஹ் என்ன அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறாப்புல. சுத்து ஊர்ஜங்கள் இருந்து மாஷா அல்லாஹ் அந்த ஊஞ்சல ஆட்டுறாப்புல. மாஷா அல்லாஹ் ஒரு கூட்ட ஊர்ஜின் ஊஞ்சல ஆட்டுது, மறு கூட்ட ஊரில் மாஷா அல்லாஹ் பகூர் போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு நிக்குது. மாஷா அல்லாஹ் ஒரு பக்கம் பார்த்தா அம்பர் குன்று, ஒரு பக்கம் பார்த்தா மாஷா அல்லாஹ் கஸ்தூரி குன்று, முத்து மரகத மாணிக்க அந்த வேலைப்பாடு அலங்காரம்,
இதெல்லாம் கண்ட உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் கேட்டாப்புல, மாப்பிள்ள ஹஸ்பண்ட் காதியல் குதாத்தும் கேட்டாப்புல, இவ்வளோ பெரிய ஜன்னத்துக்கு உங்களை கொண்டு வந்த நல்லமல் என்ன, அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டு உங்களுக்கு பொருந்தி இந்த மகாம இந்த பாக்கியத்தை சொர்க்கத்துல கொடுத்தான். அப்போ சுபைதா ஹாத்துமா சொன்னா, அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாள் எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, கடுமையான தாகமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ஹாதிமத்திட்ட சொன்னேன், கொஞ்சம் ஏதாவது நல்லா கூலா ஷர்பத் கொண்டு வான்னு சொன்னேன். ஹாதிமத்து நல்ல கூலா ஷர்பத் கொண்டு வந்தாப்புல. ஷர்பத்தை நான் குடிக்கிறதுக்கு வேணா எடுக்கும்போது அதான் சொல்றதுக்காக முஅத்தின் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதீன் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதுன்னு ஸலவாத் ஷரீஃப் சொன்னார். மாஷா அல்லாஹ். அதான் சொல்றதுக்கு ஸலவாத் ஷரீஃப் புரிஞ்சா? அதான் சொல்றதுக்கு சில ஊர்கள்ல என்ன வாய்ப்படி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அது வேகமாக தான் சொன்னேன்னா அதுல ஃபிக்ரெல்லாம் பார்க்குவார். பள்ளியில எத்தனையோ பிதாத் இருக்கும், அதெல்லாம் அது கூட புரிஞ்சா ஹம்கா போயிடும். யார் வேணா ஹம்காக்கள் சரி. பள்ளியில் முஅத்தின் என்ன அதான் சொல்றது, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதுன்னு சொன்னார். நாயகர் திருநாம முஹம்மதுங்கிற கேட்ட உடனே நானும் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதுன் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதுன்னு சொன்னேன். என்ன மோதிட்டு அதான் ஆரம்பிச்சிட்டாரு. மாஷா அல்லாஹ். அதான் ஆரம்பிச்ச உடனே என்ன, நான் கடுமையான தாகமா இருந்துச்சு, ரொம்ப எனக்கு அப்படியே கிடினஸ் வர மாதிரி இருந்துச்சு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதுன்னு கேட்ட உடனே இஸ்முல் ஆலத்தை எனக்கு அப்படியே நான் குடகுடமா சர்பத்து குடிச்ச மாதிரி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த டைட்னஸ் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. மாஷா அல்லாஹ். நானும் ரசூலுல்லாஹி இஸ்முல் ஆலத்தில் ஸலவாத் ஷரீஃப் சொன்ன உடனே மாஷா அல்லாஹ் அதுக்கெல்லாம் அதான் ஆரம்பிச்சிட்டாரு. அதானுக்கு ஜவாப் சொன்னேன், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாரு, மர்ஹபன் ஹபீபி குர்ரத்தி அய்னிக சய்யிதி யா ரசூலுல்லாஹ் சொன்ன. மாஷா அல்லாஹ். பாங்க துவாலாம் முடிச்சுட்டு கடைசியில் சரபத்தை குடிச்சனல்லவா, அது அல்லாஹ்க்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. நான் மூத்தான ஒன்று மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹோட நிப்பாட்டப்பட்டு அல்லாஹ் சொல்றான், சுபைதா கொண்டு போய் என்ன ஜன்னத்துல இந்த இடத்துல வைக்காம, அந்த இடம் என்ன என் ஹபீபுல் ஆலத்துடைய உஷாக்கள் மாஷா அல்லாஹ் என்ன என்ஜாய் பண்ற இடம். மாஷா அல்லாஹ். சுபைதா மாஷா அல்லாஹ் என் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்தை கேட்ட உடனே தன் தாகத்தை எல்லாம் மறந்துட்டாப்ல. மாஷா அல்லாஹ். ஸலவாத்துக்கு அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தௌஃபீக் செய்வான். ஆமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலை நாம் சுவைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். விளங்குச்சா? அப்ப என்னங்க நாயகத்துடைய முஹம்மதுக்கு இஸ்முல் ஆலத்துடைய மகத்துவத்தை பாருங்க. அதான் என்ன மத்து. மாஷா சுபைதா காத்தோட எத்தனையோ அமல் இருக்குது, அதெல்லாம் அல்லாஹ்க்கு என்ன அல்லாஹ் இஷ்டப்படாது. காரணம் என்ன, நாயகம் யாரு மத்து. மாஷா உயர்வானவர்கள் அவர்களை உகந்தவர்கள் எல்லாம், அவர்களை கொண்டாடியவர்கள் எல்லாம், அவர்களை போற்றி புகழ்ந்தவர்கள் எல்லாம் அல்ல இடத்துல உயர்ந்துருவாங்க. மாஷா அல்லாஹ் உயர்த்தி வச்சிருவாங்க. மாஷா அல்லாஹ் உயர்த்தி வச்சிருவாங்க. மாஷா துனியாலே அல்லாஹ் உயர்த்திடுவான், ஆখিরাத்திலே அல்லாஹ் உயர்த்திடுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்துக்கு வருவோம். மத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை நாயகத்துடைய திரு ஹதரத்துக்கு வரும்போது ரொம்ப தஹய்யுரா, அதாவது ரொம்ப ஒரு கவலையோடு துக்கத்தோடு வர்றாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க பொண்டாட்டி பிள்ளையா கொடுக்குருவாங்களா, வியாபாரம் நடக்கணும் கவலையா? ஒன்றும் கிடையாது. அவங்க செய்து மலக்களுக்கு என்ன இது ஆண் பெண்ணு உணர்வு சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன தஸ்பீஹ் தஹ்மீது தான். மாஷா அல்லாஹ். சதா அவங்களுக்கு அல்லாஹ் தவிர ஒன்றும் தெரியாதவங்க மலக்கு. கவலை என்ன வந்துச்சு அவங்களுக்கு, ரொம்ப கவலையோட வர்றா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வ நாயக கோமான் ஜிப்ரீலை பார்த்து கேட்டார், ஜிப்ரீலே என்ன ரொம்ப கவலையோட வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாப்புல, நாயகமே வேற ஒன்றும் இல்லை எஜமானே, நான் தங்களிடத்தில் ஹதரத்துக்கு அல்லாவுடைய உத்தரவோடு வந்துகிட்டு இருந்தேன். தன்னுடைய வதுஹா வஜூர் அலிமொழி சாத ஜியாரத் செய்திருக்காங்க. வரும்போது காஃப் மலையுடைய அடியில், காஃப் மலையை பற்றி என்ன அது பெரிய டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் பேசணும். ஷேகுல் அக்பர்
முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபுதுஹாத்துல் மக்கியனா பாகமா பேஜ் கணக்குல பேசுவாங்க காஃப் மலை பத்தி மசால். புரிஞ்சா? ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காஃப் மலைக்கு என்ன அவங்க பல தடவை தஸர்ருஃபாத்தா இருக்கிறாங்க. அவங்களோட ஷேக் ஷைபான் ராயி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க மசால். ஷாஃபி இமாம் தெரியுங்களா? ஷாஃபி இமாமோட ஷேக் யாரு? ஷைபான் ராயி அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போயிருக்கிறாங்க மசால். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த காஃப் மலையுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தேவத்தில் சன்னிதானத்துல சொல்றா, நாயகமே காஃப் மலையுடைய அடிவாரத்துல நான் ஒரு கண்ட காட்சி தான் என்ன நடுங்க வச்சிருச்சு. நாயகம் கேட்டாங்க, என்ன காட்சி அப்படி கண்டீங்க நீங்க பயப்படுற அளவுக்கு? யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னா என்ன வான பூமியெல்லாம் அடைச்சு போயிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான ரெக்கை. ஒரு ரெக்கை ஒரு பக்கம் 600, இன்னொரு பக்கம் 600, 1200 ரெக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கும் மாஷா. ஒரு ரெக்கையை விரிச்சா ஓபன் பண்ணா வான பூமி எல்லாம் அடைச்சிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான ரெக்கை. இந்த ஜிப்ரீல் பயப்படுற அளவுக்கு அங்க என்ன காட்சி கண்டீங்க ஜிப்ரீலே கேட்கிறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை நாயகமே, அங்க மசால என்ன 4வது வானத்துல ஒரு பிரம்மாண்டமான மலக்கு உண்டு. மாஷா அல்லாஹ். அந்த மலக்குடைய பயானாத்தை கேட்கறதுக்கு மலக்குகள்ல கோடான கோடி பேர் அந்த மலக்கை சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மலக்கை சுத்தி கோடான கோடி பேர் உட்கார்ந்து இருப்பாங்க மாஷா அல்லாஹ். அந்த மலக்கு பேர் மாஷா அல்லாஹ் நூராயில். மலக்கு பேரு நூராயில். புரிஞ்சா? மலக்குகளுடைய அஸ்மாக்கள் எல்லாம் சுரியானி பாஷை. சுரியானி பாஷையில ஈல் சொன்னா அரபில அபுத். அப்துல் ரஸாக், அப்துல் கரீம், அப்துல் ஃபத்தான்னு பேர் வைக்கிறோம்ல, அது மாதிரி தான் என்ன ஜிப்ரா ஈல், மீகா ஈல், இஸ்ரா ஈல், நூரா ஈல். ஈல்னா அப்துல் அர்த்தம். ஜிப்ராக்கு மாஷா அல்லாஹ் என்ன? ஜிப்ராக்கு சுரியானி பாஷையில அல்லாஹ், ஜிப்ராயில் சுரியானி பாஷை, அது அரபில அதை வச்சா அப்துல்லா. யார் பேரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேர் என்ன? அப்துல்லா மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? மீகா சுரியானி பாஷை, அதுக்கு அரபில என்ன? மலிக், அப்துல் மலிக் மீகாயில். விளங்குதா? புரிஞ்சா? அது மாதிரி நூராயில் இந்த மலக்கு 4வது வானத்தில் உள்ள மலக்கு. இந்த மலக்குடைய பயானாத்து தஸ்பீஹாத்து தஷ்ரீஹாத்து கேட்கறதுக்கு கோடான கோடி மலக்குகள் கூடியிருப்பார் மலக்கை சுத்தி. அந்த மலக்கை பார்த்த நாயகமே காஃப் மலையுடைய அடிவாரத்தில் என்ன அவங்க இறக்கலாம், அவங்க உடஞ்சி அவங்கள ஒடிச்சு கம்பு உடைச்ச மாதிரி என்ன ஒடிச்சு அவங்கள அப்படி தூக்கி வீசி ஒரு கோழி குஞ்சு கால உடச்சு தூக்கி வீசுற மாதிரி என்ன காஃப் மலை அடிவாரத்தில் இந்த மலை கிடக்கிறாங்க. இதை கண்டவுடனே எனக்கு ஹைபத் அவன் செஞ்சமானேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத் அலில் ஆலமீன் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து நாயகம் கோமான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாப்ல, நாயகம் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீலே அந்த மலைக்கு காலை உடைச்சி அல்லாஹ் தூக்கி வீசுறதுக்கு என்ன காரணம் காஃப் மலை அடிவாரத்தில்? ஒன்றும் இல்லை நாயகமே, ஒன்றும் இல்லை எஜமானே, தாங்கள் மேராஜ் ஷரீஃபுக்கு வரும்போது தாங்கள் மின்னல் வேகத்தில் ஒவ்வொரு மண்டலங்களையும் மின்னல் வேகத்தில் தாங்கள் கடந்து போனீங்க. சரை தமின் ஹரமின் லைலன் இலா ஹரமி கமா சரல் பத்ருபி தாஜிமிலா போல வபித்த தர்கா இலா நில்த மன்சிலத்தன் மின் காப கௌசைன் துதரக் வலம். புரிஞ்சா? மின்னல் வேகத்தில் தாங்கள் எல்லாத்தையும் கடந்து போனீங்க நாயகமே. தாங்கள் 4வது வானத்துக்கு வரும்போது அந்த மலக்கு அவருக்கு தெரியாது தாங்கள் வரப்போறீங்கன்னு தெரியும், தாங்கள் வந்தது தெரியாது. ஏன்னா அவரு அல்லாஹ்வுடைய தஸ்பீஹாத்தை பத்தி மலக்குகளுக்கு பயான் செய்து கொடுத்துட்டு இருந்தாரு.
அவர் அதுல ரொம்ப சௌகா இருந்ததுனால மலக்கெல்லாம் எந்திரிச்சாங்க. அவர் குருசியில உட்கார்ந்து இருந்தாரு. தாங்கள் அது கடையில் என்ன 4வது வானத்தை கிராஸ் பண்ணி 5வது வானத்துக்கு போயிட்டீங்க. தாங்கள் மேலாசிரியை முடிச்சுட்டு வந்த உடனே அல்லாஹ் அவரை கூப்பிட்டான். என்னுடைய ஹபீபுல் ஆலம் 4வது வானத்துக்கு வரும்போது நீ குருசியில உட்கார்ந்து இருந்தியா அப்படின்னு அல்லாஹ் கலபாகி அவரை மசாலா என்ன ஒடிச்சு அவரை தூக்கி வாரி எரிஞ்சிட்டான். நாயகமே அவருக்கு என்ன காவு மலையில அடிவாரத்தில் கிடக்கிறார். எஜமானி நான் யாரு மத். அவர்கள் வரும்போது என்ன, அவர்கள் வரும்போது மாஷால்லா நாயகம் வரும்போது எல்லாரும் அவர்கள் நாளில் செய்யக்கூடிய தகத்து கீழே புரிஞ்சு நிக்கணும் மாஷா. இவர் குருசில உட்கார்ந்த காரணத்தினால என் தஸ்மீகாவது தஹ்மீதாவது போடான்னு சொல்லி அல்லாஹ் என்ன 100,000 பிடிச்சு ஓடிச்சு போய் காகுமலை அடிவாரத்தில் தூக்கி வீசிவிட்டான். மாஷா காகுமலை அடிவாரத்தை தூக்கி வீசிவிட்டார். அவர் அங்க கிடக்கிறார். ஒரு கோழி குஞ்சு மாதிரி என்ன 4வது வானத்தில் கோடிக்கணக்கான மலக்களுக்கு மத்தியில் ஜல்சா பண்ணவர் திக்ருல்லால ஒரு கோழி குஞ்சு மாதிரி என்ன ஒடிஞ்சு கிடக்கிறார். நாயமே அவர் பார்த்தோன்னே எனக்கு ஹைபத் ஆரம்பிச்சு. ரஹ்மத்துல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம் வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நாயன் முபாரக்கான தேவியை திருக்காரத்தை தூக்கிட்டாங்க. மாஷா யா அல்லாஹ் ரஹ்மர் ரஹீமினே, நீ என் மீது அன்பு காட்டுறா இருந்தா அவரை உடனே மன்னிச்சிடலாம். நீ என் மீது அன்பு காட்டுறா இருந்தா உடனே 100,000 மன்னிச்சிடலாம். முபாரக்கான திருக்கரம் உயர்த்தி திருக்கரம் இறங்கல. மாஷா அல்லாஹ் 100,000 என்ன பழைய பொலிவையெல்லாம் விட புது பொலிவோடு அங்க ஒளி வீச ஆரம்பிச்சிட்டார். மாஷா யார் நாயகம் மத். மாஷா அல்லாஹ் அவர்கள் உயர்வுக்கு என்ன எல்லாம் கிடையாது. அவர்களை இக்ராம் செய்யறதுக்கு தாதீம் செய்யறதுக்கு தாலீம் செய்யக்கூடாதுன்னு அவர் உட்காரல. எஜமா மலக்கெல்லாம் எந்திரிச்சாங்க. நாயகம் அதுக்கல்ல 5வது வானத்துக்கு எஜமா கிராஸ் ஆகி போயிட்டாங்களேன்னு அவர் என்ன குருசிலே உட்காந்துட்டார். அதான் அல்லாஹ்க்கு பிடிக்கிறார். தூக்கி வீசிட்டான். தூக்கி வீசிவிட்டான். புரிஞ்சா? மலக்குக்கே இந்த கதினா மனுஷன் நாயகத்தை இக்ராம் செய்ய உருப்படுவானாம விளங்குச்சா? புரியுதா? பாவம் செய்யாத மாசூமீன்கள் மலக்கு. மலக்கல்ல மாஷா அல்லாஹ் என்ன நிறைய ஜமாத் இருக்கு. கரூபியின் ருஹானியின் ஆலா சுஃபலா பல கேட்டகரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே சிஃபத்து தான் மாசூமீன்கள். எந்த மலக்கும் பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்ய தெரியாது. பாவம் செய்ய தெரியாது. மனுஷனுக்கு என்ன நன்மை செய்ய தெரியாது, மலக்குக்கு பாவம் செய்ய தெரியாது. அப்படி ஆப்போசிட். மனுஷனுக்கு நன்மை செய்ய தெரியாது, மலக்குக்கு பாவம் செய்ய தெரியாது. விளங்குச்சா? அப்ப என்ன ஆகுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மத் நமக்கு சொல்லித் தரான். அவர்கள் உயர்வானவர்கள். அவர்களுடைய உயர்வை நினைத்து ஆனந்த பரவசம் அடைந்த என் அடியார்களை நான் உயர்த்திடுவேன். நான் உயர்த்திடுவோம் மாஷா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் கபீர் ரசூலுல்லாஹ் புல்லாத் முஹம்மதி புதுகத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் கதமைனி ஷரீஃபை நூருல் குதுஸுல் அதிமான கண்ணுமா நம்முடைய உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபதலைன பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். அவர்களுடைய ஷரஃப அல்லாஹ் ஆலாவாக்கி இருக்கிற காரணம் தான் மாஷா அல்லாஹ் என்ன அவன் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்துடைய தஷ்ரீஹாத் அவன உருஸ் முபாரக்குடைய என்ன ஹிபத்தஹ அல்லாஹ் நமக்கு மாலூமாக்கி மஃஹூமாக்கி அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? நான் யார் மாஷா அல்லாஹ் மத் உயர்வானவர். உயர்வுக்கு என்ன ஹத்து கிடையாது, எல்லை கிடையாது, அளவு கிடையாது. மாஷா சும்மா ஏதோ ஒரு பாட்டு எழுதுக்கிட்டு ஆசிக் ஆகிட்டாருன்னு சொன்னீங்கன்னா என்னமோ எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மஞ்சாங்கிறதுல நாயகத்துடைய மகத்துவத்தை விளங்குற மாதிரி விளங்கணும். மாஷா அல்லாஹ் சொல்லி தர மாதிரி விளங்கணும். மாஷா நாம ஒரு பாட்டு எழுதுறது முக்கியம் அல்ல. புரிஞ்சா? அல்லாஹ் பாடுன பாட்டை நாம என்ன கேட்டு விளங்குறது தான் முக்கியம். அல்லாஹ் பாடுறான் பாட்டு யாரு பேர்ல? அவன் ஹபீபுல் ஆலத்து பேர்ல. மாஷா
அல்லாஹ் பாடுறான் மாஷா அல்லாஹ். மத் உயர்வானவர்கள், அந்த உயர்வு எப்படிப்பட்ட உயர்வுன்னு அல்லாஹ் பாட்டு பாடுறான் மாஷா அல்லாஹ். فإنك بأعيننا فإنك بأعيننا ஹபீபுல் ஆலமீன் நம்முடைய கண்மணி தாங்கள். நான் சொல்றோம்ல கண்மணி நாயகம் சொல்லி, அது யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹபீபுல் ஆலமீன் நம்முடைய கண்மணி தாங்கள். என் கண்மணியே ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா மத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தைனா கொஞ்சி அவர்கள் மத்தியத்துடைய அலுமத்துல் அக்பர் என்னன்னு அல்லாஹ்ட இபாதத்தான நமக்கு அல்லாஹ் காட்டுற மாஷா அல்லாஹ். فإنك بأعيننا فإنك சந்தேகம் இங்கு நிச்சயமாக நம்முடைய கண்மணி தாங்கள், நம்முடைய கண்மணி ஹபீபை தாங்கள். ஸல்லல்லாஹு பிஅயூனினா நம்முடைய கண்மணி தாங்கள் மாஷா அல்லாஹ். கண்மணி எந்த நாயனுக்கு உருவம் இல்லையோ உருவமற்ற அந்த ரப்பு மாஷா அல்லாஹ் தன் ஹபீபுல் ஆலத்தை கொஞ்சம் போது நம்முடைய கண்மணி ஹபீபை தாங்கள் மாஷா அல்லாஹ், நம்முடைய கண்மணி தாங்கள் மாஷா அல்லாஹ். ஃபஇன்னக பிஅயூனினா ஃபஇன்னக பிஅயூனினா நம்முடைய கண்மணி தாங்கள் ஹபீப். அதனால நம்ம என்ன கண்மணி நாயகம் சொல்றோம். எல்லா பாஷையும் அல்லாட பாஷை தான் இருந்தாலும் மசாலா என்ன அரபி பாஷைக்கு அடுத்து உயர்வான பாஷை தமிழ் தான் மசாலா. காரணம் என்ன? தமிழில் உள்ள பெரியார்கள் நாதாக்கள் எல்லாம் மசாலா கண்மணி நாயகத்தை சொல்லி தரும்போது நாயகத்துடைய திருக்குறள் பேசும்போது கண்மணி நாயகம் கண்மணி நாயகம் மசாலா என்ன? தமிழில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாயகத்துடைய அற்புதமான அந்த அவுசாஃப் ஜமீலாவுக்கு மசாலா குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா தலீல் இருக்கு மாஷா, தலாலத் இருக்கு மாஷா, ஆதாரம் இருக்கு மாஷா. கண்மணி நாயகம் கண்மணி நாயகம். இப்ப பெரும்பாலும் மலையாளத்தில் முத்து நபி உயர்வானதான் மாஷா இல்ல. புரிஞ்சா? இதான குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட முத்து சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? மாணிக்கம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், முத்து ஹசன் அலைஹிஸ்ஸலாம். யஹ்ருஜு மின்ஹுமா லூலு வல் மர்ஜான். லூலு மாஷா அல்லாஹ், ஹசன், மர்ஜான், ஹுசைன் மாஷா அல்லாஹ். சரி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய தஃசீர் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை கண்மணி நாயகம் சொல்றது சுன்னத்தை இலாஹியா அல்லாஹ்வுடைய சுன்னத் மாஷா. அது மாஷா என்ன? அல்லாஹ்வுடைய சுன்னத் மாஷா. என்னயா நீ கியாமத் வரையிலே காபாவை கட்டி பிடிச்சிருக்கிறதால என்ன இந்த முபாரக்கான விஷயங்களை நீ கேட்டு ஒரு நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் ரசிக்கிறியே, அதுல உனக்கு அல்லாஹ்வுடைய குர்பு, அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய லிகா இதுல உனக்கு கிடைக்கிற மாதிரி என்ன அதுல கிடைக்காது மாஷா. அதுல உனக்கு கிடைக்காது. காரணம் என்ன? கஅபா சந்தோஷமாகிறது நாயகத்துடைய பேரன்ப காதல்ல மாஷா. நாயகத்துடைய காதலனை காணும் போது காபா சல்யூட் அடிக்குது மாஷா. காபா சல்யூட் அடிக்குது மாஷா. கண்மணி நாயகத்துடைய காதலனை காணும் போது மாஷா. மஹப்பத்துடைய ஹகீகத்து என்னன்னு விளங்கணும் மாஷா. பல பேருக்கு மஹப்பத் ஹகீகத்து விளங்குறது சும்மா அதுக்கு என்ன முத்து நபி அப்படி வாக்குறேன் இப்படி வாக்குறேன் சும்மா பேச்சில் கவுல்ல உள்ளது. என்னது? கவுல்ல உள்ளது. இந்த ஹகீகத்தில் உள்ளதல்ல. இதுக்கு அரபியில் ஒரு பழமொழி உண்டு, குல்லு ஜதீதுன் லதீதுன்னு சொல்லி மாஷா. அது மாதிரி என்ன இது எல்லாம் புதுசாக ஒன்று கேட்கும் போது ஏதோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான் மாஷா. ஹகீகத் இல்லை. இப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஹஸானாவுக்கு மாஷா ஹகீகத் இருக்குது மாஷா அல்லாஹ். இதுக்கு ஹகீகத் எது மாஷா அல்லாஹ்? கலாமுல்லாஹ், குர்ஆன் மாஷா அல்லாஹ், குர்ஆன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாடுறான் பாட்டு, அல்லாஹ் கொஞ்சறான் ஹபீபுல் ஆலத்தை மாஷா அல்லாஹ். فإنك بأعيننا فإنك بأعيننا
ஹபீபுல் ஆலமீன் நிச்சயமாக தாங்கள் நம்முடைய கண்மணி அல்லவா, கண்மணியே, நம்முடைய கண்மணி ஹபீபை தாங்கள் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? தாங்கள் மத் மாஷா உயர்வார், தங்களுடைய உயர்வு மாஷா, தங்களுடைய ஆலி ஷான், ஷானே மத்தியத், ஷானே மத்தியத் மாஷா. நாளைக்கு ஷானே தாலியத் இன்ஷா அல்லாஹ் தஆலா கதீர். இன்னைக்கு ஷானே மத்தியத் மாஷா, ஷானே மத்தியத். فإنك بأعيننا. அதனால தான் ஹவுதுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன முவாஜஹத்துல் கரீமுக்கு வரும்போது ரெண்டு திருக்கரத்தையும் தூக்கி ஜமா கேட்டாங்க, யா ஹபீபல் இலாஹி خذ بيدي மாலி அஜ்ஸி சிவாக முஸ்தனதி. யார் கேட்கிறா? குத்துப வஹதானி கௌஸல் ஆசானி கௌஸல் மலக்கி வல் இன்சி வல் ஜானி கௌஸல் பர்ரி வல் பஹர் கௌஸல் உலி வல் சுஃபுல் கௌஸல் அவுலியா கௌஸல் மஷாயிഖீன். கௌஸுல் ஆலமோட ஷான் என்ன? அவுலியாக்கள் கௌஸுல் ஆலத்துக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது மாஷா. யாரும் கௌஸுல் ஆலம் கிடையாது. கௌஸா இருக்க முடியும், கௌஸுல் அக்பரா இருக்க முடியும், கௌஸுல் ஆலமா யாரும் ஆக முடியாது. கௌஸுல் ஆலம் யாரு? சையத் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகம் மட்டும்தான் கௌஸுல் ஆலம். அதனாலதான் இஜ்மா சொன்னாங்க, அனமி வராயு கூலிக்கும், நான் உங்க எல்லாரும் அக்களை விட்டு அப்பால் பட்டு போனவன், என்ன யாராலும் விளங்க முடியாது. யாரு? கௌஸுல் ஆலத்துடைய திருவாக்கு. அந்த கௌஸுல் ஆலம் மதீனா முனவ்வராவுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன், ஹயாத்துல் ஆலமீன், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீமுக்கு வரும்போது ஜத்த கௌஸுல் ஆலம், கௌஸுல் ஆலத்துடைய ஜத்துல் கரீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய முவாஜஹத்துல் கரீமுக்கு வரும்போது கௌஸுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன இஸ்திகாஸா முனாஜாத் செய்றாங்க. எப்படி? யா ஹபீபல் இலாஹி خذ بيدي. கௌஸுல் ஆலத்துடைய துஆல அல்லாஹ் நம்மை நம்முடைய அஹ்லே ஷான்களை ஆமீன். யா ஹபீபல் இலாஹி خذ بيدي மாலி அஜ்ஸி சிவாக முஸ்தகீம். மாலி அஜ்ஸி சிவாக முஸ்தகீம். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அஹ்லு பைத் அத்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுத கௌஸுல் ஆலம் உமினா முஹியுத்தீன் மிரா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அலைஹி பரக்காத் மினா தஹரத் ஆமீன். பரக்கத் ஷரீஃபை கொண்டு கௌஸுல் ஆலத்துடைய இந்த முபாரக்கான முனாஜாத் ஷரீஃப்ல ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய அவுலாதையும் அத்தல் கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய நஸ்லையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் ஹய்யிர் ரஹ்மதி மினல் முல்கி தாலில் தவாமி சய்யிதில் காமிதில் ஃபாதிஹில் ஹாதமி வ அலா சய்யிதினா முஹம்மத் كما تحب الله وتصلي عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.